ஹாய், தேர்ஸ்டே கீ ரைஸ்க்கு எக் கிரேவி தான் வந்து செஞ்சுருந்தேன். தேவையான திங்ஸ் எல்லாம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். 2 ஆனியன் 2 டொமேட்டோ. இதில் பாதி ஆனியன் அண்ட் டொமேட்டோ கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி அண்டு முந்திரி இது எல்லாமே போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு 6 எக் அண்டு 2 பொட்டேட்டோ இதை மட்டும் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து சால்ட் அண்டு சில்லி பவுடர் போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே எண்ணெயில் இருந்துட்டு ஹோல் ஸ்பைசஸ், ஆனியன், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுமே அண்டு ஒரு தக்காளி இருக்குது இல்லைங்களா, அதையுமே போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூடவே லைட்டாக சால்ட் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதை ஆட் பண்ணி நல்லா மசிற அளவுக்கு வந்து ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். வாசனை சுத்தமாக போகிற வரைக்கும் அந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். நல்லா ஃப்ரை பண்ணதுமே மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதையுமே தண்ணி விடாமல் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் தண்ணியே ஊற்றணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா வந்து எனக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி விட்டுருக்கேன். எல்லாம் கொதிச்சு வரும்போது இந்த எக் அண்டு பொட்டேட்டோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா தண்ணி சுண்டுற வரைக்கும் வந்து நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு திக் கன்சிஸ்டன்சி வந்ததும் போதும். இது வந்து சுட சுட கீ ரைஸோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும்.